கத்தி படம் லைகா புரொடக்ஷன் இனப்படுகொலையாளன் அவருடைய பங்குதாரர் என்பதற்காக தடுத்து நிறுத்தின இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற விஜய் அவருடைய மேலாளர் காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு வந்து அவர் சொன்னார் ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு நன்கொடையாக தரோம், உங்கள் கட்சியினுடைய அத்தனை ஆஃபீஸ் பேரருக்கும் வாகனங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. இதுவரையிலும் யாரிடத்திலும் எதற்காகவும் ஒரு ரூபாய் கூட லஞ்சமோ கமிஷனோ கையூட்டு பெறாத ஒரு அரசியல்வாதியாக என்னை நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவன் என்பதனால்தான் செல்வகுமார் அண்ணன் பல இடங்களில் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார். இது எல்லாருடைய பேரு போய் கெடுத்துக்கிறது என்னன்னா, இங்கே எவ்வளோ நட்பாக இருப்போம். இந்த நட்பு ஏற்பட்ட உடனே அப்புறம் ஏதாவது ஒரு 2 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு ஒரு ஃபோன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், அதில் தான் முரண் வரும். இந்த நட்பு முரண் எங்கே வருது அப்படின்னா இந்த குடுக்கல் வாங்கல தான் வரும். கொடுத்தா ஒரு நேரம் நல்லவன், கொடுத்து உதவி பண்ணிட்டு திருப்பி கேட்டால் கெட்டவன். ஆக இதனால தான் நான் வந்து நண்பர்கள்ட்டையும் வைத்துக் கொள்வதில்லை, பொதுமக்கள்கிட்டையும் வைத்துக் கொள்வதில்லை, வணிக நிறுவனங்களிடத்திலும் அப்படி எதையும் வைத்துக் கொள்வதில்லை, குறிப்பாக அந்த கார்பரேட் பெரும் முதலாளிகள். அதனால் பெப்சி கோக் நிறுவனம் கங்கை கொண்டானில் தண்ணியை உறிஞ்சி விற்றாங்க. தாமிரபரணி தமிழ்நாட்டிலே தொடங்கி தமிழ்நாட்டிலே முடிகிற ஆறு. அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அம்மையார் ஜெயலலிதா போகக்கூடாதுன்னு என்ன சொன்னாங்க, மீறி போனேன். அப்புறம் அவங்களுக்கு தான் தெரியுமே நான் சொல்கிறத கேட்காம மீறி போறியான்னு சொல்லி எனக்கு வந்து ஃபயரிங் ஆர்டர் கொடுத்து நட்டிச்சார்ஜ். நியூஸ் சேனலில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி ரத்தம் ஆறாக ஓடும். எனக்கு அன்றைக்கி விழுந்து அடி தான் முதுகெலும்பு, இன்னும் அதிக நேரம் உட்கார முடியாது. பிஸ்னஸ் கிளாஸை பற்றி ஜான் சொன்னார் நண்பர். பிஸ்னஸ் கிளாஸ் வந்து பணம் இருக்குன்றது பிஸ்னஸ் கிளாஸ் இல்லை. எனக்கு காவல்துறையினுடைய தடியடியில் எனக்கு முதுகெலும்பு அந்த ஃபைனல் கார்டு பாதிக்கப்பட்டது. அதனால் நான் அதிக நேரம் உட்கார முடியாது. அதனால தான் கடனை வாங்கியாச்சு பிஸ்னஸ் கிளாஸில் போய் அந்த நிகழ்ச்சி தமிழுக்கான அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதனால் அந்த தண்ணியை உறிஞ்சி இது பண்ணும்போது அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு அதே பொதுநல வழக்காக போட்டு இன்றைக்கி அதை நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். அது பன்னாட்டு நிறுவனம். அந்த நிறுவனம் என்கிட்ட தமிழ்நாட்டிலேருந்து அரசியல்வாதி மூலமாக பல கோடிகள் பேசினாங்க. அதேமாதிரி கத்தி படம் லைகா புரொடக்ஷன் இனப்படுகொலையாளன் அவருடைய பங்குதாரர் என்பதற்காக தடுத்து நிறுத்தின இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற விஜய் அவருடைய மேலாளர் காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு வந்து அவர் சொன்னார் ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு நன்கொடையாக தரோம், உங்கள் கட்சியினுடைய அத்தனை ஆஃபீஸ் பேரருக்கும் வாகனங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. இதுவரையிலும் யாரிடத்திலும் எதற்காகவும் ஒரு ரூபாய் கூட லஞ்சமோ கமிஷனோ கையூட்டு பெறாத ஒரு அரசியல்வாதியாக என்னை நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவன் என்பதனால்தான் செல்வகுமார் அண்ணன் பல இடங்களில் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார். இது